அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பஞ்சபட்சி பெயர் பட்சி. பஞ்சபட்சியில் பெயரை வைத்து பட்சியை வசியம் பண்ணலாம். நட்சத்திர பட்சியும் பேர் பட்சியும் ஒரே மாதிரி இருந்தால் வசீகரம் தானாக அமையனா இதுதான். இந்த எழுத்துங்கள் பட்சிக்குள்ள எழுத்து. வள்ளுவரோ கோழி மயில் ஆந்தை இந்த மாதிரி பறவைங்கள்லாம் இந்த எழுத்தில் வரும். தேய்பிறைக்கு வளர்பிறைக்கு. நீங்கள் வளர்பிறையில் பிறந்தீங்களா தேய்பிறையில் பிறந்தீங்களான்றது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் பட்சி அதில் என்னவா இருக்குது, மயிலாக இருக்கா, மயிலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற ஜாதகக்காரங்களை கேளுங்க. இது ஒன்று. நீங்கள் வைக்கும்போது உங்களோட தசாபுத்தி என்ன இருக்குன்னு யோசிக்கணும் அந்த பேர் வைக்கும்போது. அப்போ அந்த பெயருக்கு நீங்கள் உயிரோட்டம் கொடுக்கலாம். இது பஞ்சபட்சியில் வர எழுத்துக்கள் 5 பட்சிக்கு. இதை பாருங்கள், இதில் மூலிகைலாம் வரும் நம்ம கற்றுக் கொடுக்குறதுல. நீங்கள் யார் உங்களுக்கு குருமார்கள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு கேட்டுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி எண்களில் எழுத்தில் வரும் இந்த பேர், புரியுதுங்களா? அந்த மாதிரி எழுத்தில் வைங்க. 5 பறவைக்குமே எழுத்துங்கள் மாறும். இதை பாருங்கள், இதுக்குள்ளே வரைக்கும் தான் மாறும். இதை நீங்கள் பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கின்னு எப்படி வசியமாகும் நட்சத்திர பட்சி வசியமாகுமா அப்படின்னு கேட்குறீங்க. பேர் பட்சிக்கும் நட்சத்திர பட்சியும் ஒன்றா நீங்கள் அமைச்சிங்கன்னா அற்புதமான வசியம் தானாக ஏற்படும். உங்களோட சக்கராவை ஆக்டிவேட் ஆகும். உங்கள் பட்சியை நீங்கள் வளர்க்கலாம். இதுதான் பதிவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பயிற்சியில் கொடுக்குற விஷயங்கள் இது. பெயர் பட்சியை எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறது, எப்படி அந்த எழுத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்டதுனால இந்த விஷயத்தை நான் காமிச்சேன். புரியுதுங்களா? உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ அங்கே கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.